So, good evening everyone. This is Kavya, Environmental Faculty in GEDAX Academy. So, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம environment syllabus பார்க்க போகிறோம். And before that, just about me. நான் இருந்துட்டு Loyola Collegeல ப்ரொஃபஸராக இருக்கேன். And apart from that, I have cracked various exams like SSC and also UPSC prelims and mains and SI exam, CTET exam, NET exam, NET JRF இதெல்லாமே கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு பேசிக்காக இது அமைஞ்சதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்வாயர்மெண்ட். இதில் கொஷின் வெயிட்டேஜ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் மெனி ஆஃப் யூ would be knowing this. That UPSCல பார்த்தீங்க அப்படின்னா UPSC சிவில் சர்வீஸ்ல பார்த்தீங்கன்னா we all know that இதில் IAS, IPS and IFS ஆஃபீஸர்ஸ் இவங்களெல்லாம் சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸாம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா IFOS இஸ் நத்திங் பட் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். ஸோ இந்த IFOSக்கும் இதே எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க ப்ரிலிம்ஸ் பொறுத்த அளவுக்கு. ஸோ IAS, IPS அதாவது சிவில் சர்வீஸ்க்கும் இதே தான், IFOSக்கும் இதே தான். ஸோ IFOSல என்னைக்குமே என்வாயர்மெண்ட்டோட வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும் இல்லையா? இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுனால என்வாயர்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 15 to 20% வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். அண்ட் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 50-50. ஸோ 50% ஸ்டாட்டிக்ல இருந்து வரும் அண்ட் 50% கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரும். ஸோ ஸ்டாட்டிக் போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கிளாஸ்லேயே ஹேண்டில் பண்ணிடுவோம். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் த்ரூ இன்டெலிஜென்ட் கெஸ் அண்ட் ஆல்சோ ஸ்டாட்டிக் பார்ட்ல இருக்கக்கூடிய உங்களோட ப்ரீவியஸ் நாலேஜ் வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் ஜிஎஸ் பேப்பர் 1. ஸோ இதை பற்றிலாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் ஜிஎஸ் பேப்பர் 1 அண்ட் ஆஃப்டர்நூன் ஜிஎஸ் பேப்பர் 2 இருக்கும். அதாவது சிசாட் இருக்கு இல்லையா, ஆப்டிடியூட், ரீசனிங் அதெல்லாம் வரும். ஆர்சி தட் இஸ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இதெல்லாம் வரும். அண்ட் ப்ரிலிம்ஸ் பேப்பர் 1ல பார்த்தீங்க அப்படின்னா வி ஹாவ் என்வாயர்மெண்ட், biodiversity, environmental laws and current affairs and pollution, land degradation இது எல்லாமே இதுக்கு கீழே தான் வரும். அண்ட் இது கூட அக்ரிகல்ச்சர், அதில் இருக்கக்கூடிய கரண்ட் ட்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பற்றி கொஷின்ஸ் வரும். ஃபைன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் மெயின்ஸும் இதே மாதிரி பேட்டர்ன் தாங்க. பட் நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்ஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஜிஎஸ் பேப்பர் 3க்கு நீங்கள் மார்க் ரொம்பவே அதிகமாக எடுக்கலாம். ஓகே. அண்ட் எஸ் டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல அரௌண்ட் 30 to 35 கொஷின்ஸ் இதுல இருந்து வரும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் மெயின்ஸ்லயும் இதுக்கான வெயிட்டேஜ் இருக்கு. மெயின்ஸ்ல யூனிட் 2ல இது வரும். ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இக்காலஜி, பொல்யூஷன், கன்சர்வேஷன் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், அக்ரிகல்ச்சர் இதெல்லாமே டிஎன்பிஎஸ்சி அந்த ஃப்ரேம்குள்ள வரும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் எஸ்எஸ்சி, சிஜிஎல், எம்டிஎஸ் இந்த எல்லா எக்ஸாம்ஸ்லையும் எப்படி கேட்பாங்கன்னா இதே பேட்டர்ன் தான். பட் கொஷின் கேட்கக்கூடிய ஸ்டைல் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். லைக் நான் சொன்னேன் இல்லையா, யூபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா இது ஒரு அம்ப்ரெலா எக்ஸாம் மாதிரி. இதுதான் அதாவது IFOS, IAS, IPS எல்லாத்தையும் இருந்துட்டு ரெக்ரூட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு எக்ஸாம் தான். ஸோ இதில் இன்டெப்த்தாக கேட்டாகணும். அடுத்த டிஎன்பிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி என்வாயர்மெண்ட் பற்றி கேட்பாங்க. பட் அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஓரியன்டான கொஷின்ஸ் நிறையா வரும். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சிஜிஎல்ல பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ இன்டெப்தா போக மாட்டாங்க. ஆனா வாட் இஸ் வாட் அந்த பேசிக் ஐடியா உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் கொஷின்ஸ். அண்ட் ஆல்சோ கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு இன்டெப்தாவே வரும் சிஜிஎல்ல. ஓகே. அண்ட் பேங்கிங்ல பார்த்தீங்கன்னா 2 to 5% வெயிட்டேஜ் இருக்கு. சேம் சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். சிலபஸ் சேஞ்ச் பண்ண முடியாது இல்லையா? என்வாயர்மெண்ட்னா இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள இருந்து தான் கொஸ்டின் கேட்க முடியும், வேற எங்கேயும் போக முடியாது. பட் அது எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி சேஞ்ச் ஆகும் ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்லையும். ஓகே, அது இப்போ பார்க்கலாம். ஓகே. So our first topic is ecosystem. ஸோ ஈகோசிஸ்டம் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸ்கூல் டேஸ்லலாம் படிச்சிருப்போம். அண்ட் 11th 12th இருந்துட்டு பயாலஜியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, சிபிஎஸ்சி படித்தவங்கெல்லாம். ஸோ ஈகோசிஸ்டம் அப்படிங்கிற பட்சத்தில் ஈகோசிஸ்டம்க்கு 3 கண்டிஷன்ஸ் இருக்கு. ஃபைன்.
ஸோ ஈகோசிஸ்டம்ங்கிறது இது உள்ள கம்யூனிட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இன்டராக்டிங் வித் தியர் ஃபிசிக்கல் என்வாயர்மெண்ட். ஸோ பேசிக்லி தட் இஸ் ஈகோசிஸ்டம். பட் இன்டெப்தா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஈகோசிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் ஒன் பயோட்டிக், இது ரெண்டுமே இருக்கணும். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் they should interact with each other. So that is the second condition. Third one, it should sustain life. Okay, as simple as that. So in school days we would have studied biotic na enna, abiotic na enna padichirkom illaya. Biotic apna bio, biology aduna uyirullada living beings பத்தி படிக்கிறதா இந்த biotic. Next abiotic, a for absence, absence of living being. So that is abiotic. அண்ட் பயோட்டிக்ல பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கா நம்ம என்ன நினைப்போம், உயிர் உள்ளது எல்லாமே பயோட்டிக்ல, உயிர் இல்லாதது லைக் இந்த பென், இந்த வாட்டர் பாட்டில், இது எல்லாமே எதுல வரும், ஏபயோட்டிக்ல வரும். ஃபைன். பட் ஆல்ரெடி உயிர் உள்ளதா இருந்திருக்கும் பாத்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் போன்ஸ், போன் எலும்பு, அண்ட் ஃபாசில் ஃபியூவல்ஸ், இது எல்லாமே ஒரு காலத்துல ஒரு லிவிங் பீயிங்கா இருந்திருக்கும். அது இறந்து போனதுக்கு அப்புறம் மண்ணுக்கு அடியில போயிட்டு மில்லியன் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் அது என்ன ஆயிடுக்கும் அப்படின்னா அந்த ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர்னால அது ஃபாசில் ஃபியூலா மாறி இருக்கும். அதுல இருந்து நம்ம க்ரூட் ஆயில் எடுத்து அதை நம்ம இப்ப பெட்ரோல் டீசலுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ இந்த ஃபாசில்ஸ் இது எல்லாமே இருந்துட்டு பயோட்டிக்ல தான் வரும். அண்ட் டிகே ஆயிட்டு இருக்கக்கூடிய லிவிங் பீயிங்ஸ் அதுவும் பாத்தீங்கன்னா இந்த பயோட்டிக்ல தான் வரும். ஏபயோட்டிக் அப்படின்னா இந்த மண்ணுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா ஹியூமஸ்னு ஒண்ணு இருக்கும். ஹியூமஸ் இந்த மரத்துக்கடியில எல்லாம் பாத்தீங்கன்னா இலைகள்லாம் விழுந்ததுக்கு அப்புறம் அது மக்கி போய் மண்ணோட மண்ணா ஒண்ணு அப்படி மாறி இருக்கும். அதாவது அந்த சாயிலோட டாப் லேயர்ல ஹியூமஸ். ஸோ தட் இஸ் பேசிக்கலி ஈகோசிஸ்டம். இங்க பாருங்க. ஸோ இதுல சன்லைட் இருக்கு, ஹீட் இருக்கு. இது எதுல வரும், பயோட்டிக். அண்ட் இங்க ஒரு ஏபயோட்டிக். அண்ட் இங்க மான் இருக்கு, இன்செக்ட் இருக்கு, ஃப்ராக் இருக்கு, இது எல்லாமே உயிர் உள்ளது. ஸோ இது பயோட்டிக்ல வரும். அண்ட் கேன் யூ see here that this water is basically abiotic. This and this, these are all biotic. And can you see the interaction between biotic and abiotic? Okay, so இதுதான் ecosystem. Ecosystem thrive ஆகிறதுக்கான condition இதுதான் basically. Okay, and next one ecotone னு சொல்லுவோம். ஓகே, ஈகோடோன்ங்கிறது எதுவுமே கிடையாது. ஈகோ சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப பார்த்தோம் இல்லையா, ஒரு சின்ன பாண்ட், ஒரு குளம், அது ஈகோ சிஸ்டம் எக்ஸாம்பிள். ஆர் ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணக்கூடிய லேண்ட், அது ஈகோ சிஸ்டமோட எக்ஸாம்பிள். அண்ட் வேற ஏதாவது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு மவுண்டைன் எடுத்துக்கலாம், அது ஒரு ஈகோ சிஸ்டம். ஓகே, ஈகோ சிஸ்டம்ங்கிறது நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, இந்த வீட்டோட ஈகோ சிஸ்டம் எந்த மாதிரி இருக்கு. ஓகே, அந்த ஈகோ சிஸ்டம்ங்கிறது நீங்க ஆப்வியஸ்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எல்லாமே அதோட ஒரு எக்ஸாம்பிள். ஒரு ரிவர் பாத்தீங்கன்னா ரிவர் ஒரு ஈகோ சிஸ்டம், அக்வாட்டிக் ஈகோ சிஸ்டம்னு சொல்லுவோம். ஆர் ஒரு வெட்லேண்டா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய மெரினா பீச்சா இருக்கட்டும், இது எல்லாமே இருந்துட்டு ஈகோ சிஸ்டம்க்கு கீழே தான் வரும். இப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் ஈகோ சிஸ்டம் மீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு டிஃப்ரெண்ட் ஈகோ சிஸ்டம் இந்த சென்ஸ், ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கிராஸ் லேண்டா இருக்கு. ஓகே, இன்னொரு பக்கம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஃபாரஸ்டா இருக்கு. இந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் ஈகோசிஸ்டம் மீட் ஆகிற பட்சத்துல அந்த இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஈகோடோன்னு சொல்லுவோம். ஓகே, ஈகோடோன் when two different species, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு லேண்ட்ல இருக்கக்கூடிய ஈகோசிஸ்டம் இல்லைங்களா. இது பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் ஈகோசிஸ்டம், அதாவது அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம். இந்த ரெண்டு ஈகோசிஸ்டமும் இந்த இடத்துல மீட் ஆகுது இல்லையா. So இது ஒரு ecotone. Is it clear? See here, transitional ecosystem. This is ecotone, land ecosystem and aquatic ecosystem. The interaction, that point is known as this ecotone. And எப்பவுமே பாத்தீங்கன்னா ecotone ரொம்பவே செல்வ செழிப்பா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, இந்த சைடு பாத்தீங்கன்னா கிராஸ் லேண்ட் இருக்கும், இந்த சைடு ஃபாரஸ்ட் இருக்கும். ஸோ அது ரெண்டும் மீட் ஆகக்கூடிய இடத்துல ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய அனிமல்ஸும் இங்க இருக்கும், கிராஸ்லேண்ட்ல இருக்கக்கூடிய அனிமல்ஸும் இங்க இருக்கும் இல்லைங்களா. அங்கேயே பிரத்யேகமா இருக்கக்கூடிய அனிமல்ஸும் அங்க இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான அனிமல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அது பேர் என்னன்னு சொல்லுவோம்னா எட்ஜ் எஃபெக்ட். அந்த எஃபெக்ட் பேரு
அண்ட் அங்க மட்டுமே இப்ப நான் சொன்ன மாதிரி பிரத்யேகமா இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே எட்ஜ் ஸ்பீஷியஸ்னு சொல்லுவோம். ஸ்பீஷியஸ்னா ஒரு உயிரினம். ஓகே, ஸோ இங்க பாருங்க மரங்கள்லாம் எங்க இருக்கும், லேண்ட் ஈகோசிஸ்டம்ல இருக்கும். அண்ட் இந்த டாக், ஃபிஷ் இதெல்லாமே பாத்தீங்கன்னா அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம்ல இருக்கும். வெரஸ் இந்த ஃப்ராக் பாத்தீங்கன்னா இது ஒரு ஆம்பிபியன் இல்லையா? ஆம்பிபியன்னா இட் கேன் லிவ் போத் இன் வாட்டர் அண்ட் ஆஸ் வெல் அஸ் லேண்ட். ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான இடத்துல இருக்கும், டிரான்சிஷனல் ஜோன்ல, அதாவது ஈகோ டோன்ல இருக்கும். இது என்னன்னு சொல்லுவோம்னா திஸ் எட்ஜ் ஸ்பீஷியஸ். Okay, just see here, this is one individual. Okay, ஒரு buffalo இருக்குன்னு வச்சுக்கலாம். இது ஒரு individual. When group of individuals join, we call it as population. I am one individual. இப்போ இந்தியால இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் எல்லாமே எடுக்கிறோம், இந்தியால இருக்கக்கூடிய ஹியூமன் இண்டிவிஜுவல்ஸ் எல்லாமே எடுக்கிறோம்னா we call them as human population of India. Population of India basically. Fine. So இதுதான் individual. When group of individuals join, that is known as population. When group of population along with other populations join, that is known as community. இப்போ அபார்ட்மெண்ட்ல எல்லாம் இருக்கீங்கன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அபார்ட்மெண்ட் கம்யூனிட்டி. அபார்ட்மெண்ட் கம்யூனிட்டினா நாட் ஒன்லி ஹியூமன்ஸ், அங்க இருக்கக்கூடிய எல்லா ஈகோசிஸ்டமையும் சேர்த்ததா இருந்துட்டு கம்யூனிட்டி. ஸோ இப்போ நாம மட்டும் இருக்கோம் அப்படின்னா, ஒருத்தங்க இருக்கோம்னா அது பேரு இண்டிவிஜுவல். நிறைய பேர் இருக்கும் அப்படின்னா பாப்புலேஷன். அண்ட் நாம மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய கேட்ஸ், டாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துறோம் அப்படின்னா கம்யூனிட்டி. And next, when group of communities join, that is known as ecosystem. And when group of ecosystems join together, இது biome சொல்லுவோம். Okay, so நம்ம இதை இன்னுமே categorize பண்ணிட்டு போலாம். Individuals are made up of organs. Okay, and organs are made up of like molecules, atoms. அந்த மாதிரி நம்ம சின்னதா பிரிச்சுட்டே போலாம். Fine. So இதுதான் ஒரு ஸ்ட்ரக்சர், ஈகோசிஸ்டமோட ஸ்ட்ரக்சர். ஸோ பயோம்ஸ் இதெல்லாமே நம்ம கிளாஸ்ல பார்க்கலாம் டீடைல்டா. ஜஸ்ட் பேர் மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Is it clear? Next. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஈகோசிஸ்டம்ங்கிறது ஒரு இடம். ஒரு இடத்த நம்ம ஈகோசிஸ்டம்னு குறிப்போம். அந்த இடத்துல இருந்துட்டு பயோட்டிக் காம்பனன்ஸும் இருக்கணும், ஏபயோட்டிக் காம்பனன்ஸும் இருக்கணும். ரெண்டும் இன்ட்ராக்ட் ஆகி அந்த இடம் லைஃபை சஸ்டெயின் பண்ணணும். பேசிக்கலி இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஈகோசிஸ்டம். அண்ட் இந்த ஈகோசிஸ்டம் எப்படி எவால்வ் ஆச்சுன்னு ஒரு இது இருக்கும் இல்லையா. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜியோகிரபில படிச்சிருப்பீங்க. எர்த்துங்கிறது இருந்துட்டு ஒரு ஆரஞ்சு கலர் பால் மாதிரி இருந்திருக்கும், ஃபுல்லாவே வால்கனோஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து இருந்துட்டு செகண்ட் லேயர் ஆஃப் அட்மாஸ்பியர் அது வந்திருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமா இருந்துட்டு ஒவ்வொரு ஸ்பீஷியஸ்மே வர ஆரம்பிச்சிருக்கும். அது எப்படி வந்ததுன்னு பாக்குறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேர் ராக்ஸா இருந்திருக்கும், அது இன்னுமே சின்னதா இருக்கும், சின்ன கல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது சாயில் ஆயிருக்கும், சாயில்லே இருந்துட்டு பெரிய பெரிய பார்ட்டிகிள்ஸ் இருக்கக்கூடிய சாயில் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த சாயில் லேயர் பெருசாயிட்டே வரும். ஏன்னா இங்க இருக்கிற கல் எல்லாமே வெதரிங், அதாவது டீக்ரேட் ஆயிருக்கும் இல்லையா. ஸோ இதுதான் இருந்துட்டு இந்த மண்ணோட சிஸ்டம். ராக்ஸ்ல இருந்து எப்படி சாயில் ஆச்சு அப்படிங்கிறது இது. வெரஸ் இங்க எப்படி நீங்க ஸ்பீஷியஸ் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னவா இருந்திருக்கும், இந்த ராக் மேல மழை பெஞ்சிருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் இந்த ராக் மேல வெயில் அடிச்சிருக்கும் இல்லையா. அதனால இருந்துட்டு இந்த ராக் சின்னதா விரிசல் விட்டு அது உடஞ்சு போயிருக்கும் இல்லையா. அது பேரு வெதரிங் ப்ராசஸ்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த சின்ன ராக்ஸ் மேல லைக்கன்ஸ் அண்ட் மாசஸ் இதெல்லாமே இருந்திருக்கும் இல்லையா. லைக்கன்ஸ் அண்ட் மாசஸ்னா எதுவும் இல்ல. இப்போ ஒரு சில வால்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, வால்ஸ் அந்த சிவர்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தண்ணி ட்ரிப் ஆயிட்டே இருந்துச்சுன்னா அந்த தண்ணி அது மேல வந்து அந்த இடத்துல ஒரு ஆல்கே இருக்கும் இல்லையா, பாசி இருந்துட்டு அது மேல படர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன இதெல்லாம் இது மேல ஃபார்ம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆல்கே அண்ட் மாசஸ் இதோட லைஃப் ஸ்பேன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது இறந்து போயிடும் இல்லையா, அந்த செடி டீகே ஆயிடும் இல்லையா. டீகே ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இட் வில் ரிலீஸ் சம் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆசிட்ஸ். ஆசிட் விட்டதுக்கு அப்புறம் அதுவும் இருந்துட்டு இந்த கல்லு உடையறதுக்கு இன்னொரு காரணமா இருக்கும். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் இந்த கல் பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப சின்னதாயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்க குட்டி 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 கிராஸஸ் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் பெருசாகுது. நெக்ஸ்ட் சின்ன செடிகள் வருது, கொஞ்சம் பெரிய செடி, அடுத்து கோனிஃபரஸ் ட்ரீ, நெக்ஸ்ட் பெரிய பெரிய கேனோபீஸ் இதெல்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். இது பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பிரைமரி சக்சஷன் சொல்லுவோம். பிரைமரியா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது, சக்சஷன்னா அடுத்து 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 போகுது இல்லையா? ஸோ இது பேர் தான் பிரைமரி சக்சஷன். ஃபைன். ஸோ அந்த பிரைமரி சக்சஷன் இதெல்லாமே. நெக்ஸ்ட் இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா secondary succession. I told you that it ends here in canopy. Canopy na பெரிய tall treesல இது முடியுது. இப்படி முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன் கேஸ் ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர்னாலேயோ, ஓகே, இந்த காட்டு தீனாலேயோ இல்லைன்னா இருந்துட்டு வேற ஏதாவது ஒரு ஃப்ளட்னால இந்த மாதிரியான காரணங்கள்னால இந்த ட்ரீ, அதாவது இந்த ஃபாரஸ்ட் இருந்துட்டு மொத்தமா அழிஞ்சிருதுன்னு வச்சுக்கலாம். அழிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி இதே மாதிரியே சக்சஷன் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், இது பேரும் என்னது சக்சஷன் தான். ஆனா இது செகண்ட் டைம் ஆல்ரெடி வந்துட்டு இந்த சாயில் ஃபார்ம் ஆகி இருக்கு. இந்த சாயில் மேல நடக்கிறதுனால இது பேர் என்ன சொல்லுவோம்னா செகண்டரி சக்சஷன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தது எங்க நடக்குது? ஒரு பேர் ராக் மேல. இந்த ராக்ல இன்னும் எதுவுமே நடக்க கிடையாது. ஒரு பெரிய மவுண்டைன் உடஞ்சு போய் ராக் ஆயிடுக்கலாம். இந்த ராக் சின்ன சின்ன சின்னதா வெதரிங் ஆகி அதுக்கப்புறம் இந்த சாயிலோட ஸ்டார்டா பாத்தீங்கன்னா வந்து இப்படி வளர்ந்துட்டே வருது. இது இருந்துட்டு பிரைமரி சக்சஷன் சொல்லுவோம். அண்ட் இந்த இடத்துல பாருங்க ஆல்ரெடி சாயில் எல்லாமே ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ரெடிமேடா இருக்கு எல்லா சாயிலும். பட் ஸ்டில் இந்த இடத்துல எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சுன்னா இதுல வர்றது பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? செகண்டரி சக்சஷன் சொல்லுவோம். ஓகே. ஸோ ஐம் ஹேவிங் அ கொஸ்டின். எது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும்? பிரைமரி சக்சஷன் ஃபாஸ்டா இருக்குமா ஆர் செகண்டரி சக்சஷன் ஃபாஸ்டா இருக்குமா? பிரைமரி சக்சஷன் நமக்கு தெரியுது இல்லையா? ஒரு வேற லேண்ட் மேல இந்த மாதிரி செடிகள் வளருது, இதோட ரேட் ஃபாஸ்டா இருக்குமா ஆர் ஆல்ரெடி சாயில் ஃபார்ம் ஆகி ரெடிமேடா இருக்கு இந்த இடத்துல இருந்துட்டு செடி வளரக்கூடியது ஃபாஸ்டா இருக்குமா? ஆப்வியஸ்லி செகண்டரி சக்சஷன்ல, பிகாஸ் சாயில் ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் இந்த சாயில்ல பாத்தீங்க அப்படின்னா இல்ல ரெடிமேட் அந்த ஹியூமஸ், நியூட்ரியன்ஸ் இது எல்லாமே இருக்கு. ஓகே, அதனால இதை அப்சர்வ் பண்ணிட்டு என்ன ஆயிடும், டக்குன்னு இந்த செடிகள்லாம் வளர்ந்துரும். ஓகே. ஆனா இதுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல இருந்து இந்த ஸ்டேஜுக்கு வரக்கு நூத்துக்கணக்கான வருஷங்கள் ஆகும். ஒரு பேர் ராக் இருந்துட்டு ஒரு ஃபாரஸ்டா மாறுறதுக்கு நூத்துக்கணக்கான வருஷங்கள் ஒரு ஈவன் ஒரு 500-1000 வருஷங்கள் கூட எடுக்கும் இது பேரு. ஓகே. ஸோ இது என்னன்னு சொல்லுவோம்னா இக்கலாஜிக்கல் சக்சஷன். ஓகே. இனிஷியலி இருக்கக்கூடிய ஸ்பீஷியஸ் பேரு நம்ம பைனியர் ஸ்பீஷியஸ்னு சொல்லுவோம். அந்த பேர் ராக்ஸ் மேல லைக்கன்ஸ் அண்ட் மோசஸ்லாம் இருந்துச்சு பாத்தீங்களா, அதை நாம பைனியர் ஸ்பீஷியஸ்னு சொல்லுவோம். அண்ட் அதுக்கு அப்புறம் 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 வரக்கூடிய ஸ்பீஷியஸ் எல்லாமே இன்டர்மீடியட் ஸ்பீஷியஸ். இன்டர்மீடியட்னா பேர்ல இருக்கு பாருங்க, இன்டர்மீடியட், இடைப்பட்ட, இதுல வர்றது பேரு தான் இன்டர்மீடியட் ஸ்பீஷியஸ். அண்ட் கடைசியில பாத்தீங்க அப்படின்னா கிளைமேக்ஸ் ஸ்பீஷியஸ். இதுக்கு மேல ஒரு டால் கேனோபி, பெரிய ட்ரீ வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். இதுக்கு மேல என்ன வளர்றதுக்கு இருக்கு? ஸோ இதோட அவ்வளவுதான் இல்லையா? ஸோ இது பேர் என்ன சொல்லுவோம்னா கிளைமேக்ஸ் ஸ்பீஷியஸ்னு சொல்லுவோம். ஓகே. இந்த டைம் பாருங்களேன், இங்க 0 years, 1 to 2 years அண்ட் 150 yearsலயே இருந்துட்டு இந்த மாதிரி பெரிய மரங்கள் வந்துடுது. ஆனா அதுக்கு அப்படி இல்லை, ரொம்ப வருஷங்கள் எடுக்கும். ஓகே. அண்ட் இந்த ஈகோ சிஸ்டம்ல நம்ம வேற என்ன பார்ப்போம்னா, ஆல்ரெடி ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஒரு ஸ்பீஷஸ் இருக்கு, அந்த ஸ்பீஷஸ் இன்னொரு ஸ்பீஷஸ் சாப்பிடும், அதை இன்னொரு ஸ்பீஷஸ் சாப்பிடும், அதை இன்னொன்னு சாப்பிடும் இல்லையா? இது பேரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஃபுட் செயின்னு சொல்லுவோம் பேசிக்கலி. ஸோ ஒரு கிராஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த கிராஸ் ஹாப்பர் சாப்பிடும், அந்த கிராஸ் ஹாப்பரை ஒரு ஃப்ராக் சாப்பிடும், அந்த ஃப்ராகை இன்னொரு ஸ்னேக் சாப்பிடும், அந்த ஸ்னேக்கை இன்னொரு ஈகிள் சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி இருந்துட்டு ஒன்னை இன்னொன்னு சாப்பிட்றது பேர் என்ன சொல்லுவோம்னா ஃபுட் செயின்னு சொல்லுவோம். ஓகே. அண்ட் இதுவே இருந்துட்டு இன்னொரு டேர்ம் இருக்கு, ஃபுட் வெப். ஸோ இந்த கிராஸை பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஒன்லி கிராஸ் ஹாப்பர், வேற ஏதாவது ஒரு இன்செக்டும் சாப்பிடலாம் இல்லையா? இதை ரேட் சாப்பிடலாம். ஓகே. இதை பார்த்தீங்கன்னா ஃப்ராக் சாப்பிடலாம், இந்த ஃப்ராக் ஸ்னேக் சாப்பிடலாம், ஸ்னேக் இதையும் சாப்பிடலாம். ஓகே. ஆர் ஸ்னேக் வேற எதையாவதையும் சாப்பிடலாம். ஃப்ராக் இதை மட்டும் இல்லாமல் இந்த இன்செக்ட்ஸை சாப்பிடலாம். இந்த மாதிரி இன்டர் கனெக்டடா இருக்கிறது பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபுட் வெப்னு சொல்லுவோம். ஓகே.
சோலோவா இந்த ஒரு சைக்கிளை மட்டும், அதாவது இந்த ஒரு செயினை மட்டும் எடுக்கிறேன்னா இது பேரு ஃபுட் செயின். இந்த மாதிரி இன்டர் கனெக்டடா இருக்கிறது ஃபுட் வெப். ஆப்வியஸ்லி நம்ம ஈகோ சிஸ்டம்ல ஃபுட் வெப் தான் இருக்கும். யாருமே ஒரே ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்காது இல்லையா? இப்போ உங்களை கேட்டாலோ எனக்கு கேட்டாலோ ஒரே ஒரு டிஷ் எனக்கு பிடிக்காது, நிறைய டிஷ் பிடிக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இது இருந்துட்டு இப்படி இன்டர் கனெக்டடான ஃபுட் செயினை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஃபுட் வெப்னு சொல்லுவோம். இஸ் இட் கிளியர்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஈகோ சிஸ்டம்னா என்னன்னு பார்த்தோம். ஈகோ சிஸ்டம்ங்கிறது என்னவா வேணாலும் இருக்கலாம். ஒரு சின்ன குளமா இருக்கலாம், ஆர் பெரிய ஒரு சிட்டியா இருக்கலாம். இது எல்லாமே. ஆனா சிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஈகோ சிஸ்டம்ல வராது, இது ஒரு ஹியூமன் மாடிஃபைடு ஈகோ சிஸ்டம்ல வரும். ஓகே, ஒரு மலையா இருக்கலாம். ஓகே, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஈகோ சிஸ்டம், அந்த பர்டிகுலர் ஏரியா, இதுதான் ஈகோ சிஸ்டம்னு சொல்லுவோம். இந்த ஈகோ சிஸ்டம்ல ஆப்வியஸ்லி பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் இருக்கும், ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ் இருக்கும். அதாவது உயிர் உள்ளது இருக்கும், உயிர் இல்லாத பொருட்களும் இருக்கும். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா இன்டராக்ட் ஆகணும். அந்த இடத்துல இன்டராக்ஷன் இருந்தா தானே அந்த இடத்துல லைஃப் சஸ்டெயின் ஆகும். இப்போ நான் இருந்துட்டு, அதாவது வாட்டருங்கிறது என்ன சொல்றது, ஒரு ஏபயோட்டிக் காம்பனன்ட், உயிர் இல்லாத ஒரு காம்பனன்ட். நான் இந்த வாட்டர் குடிக்காம என்னால 3 டேஸ்க்கு மேல இருக்க முடியாது இல்லையா? ஓகே, ஸோ அதனால கண்டிப்பா இருந்துட்டு ஏபயோட்டிக் காம்பனன்ட்ங்கிறது எல்லா இதுக்கும் முக்கியமானது. இப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் பண்றோம்னு வச்சுக்கலாம். அக்ரிகல்ச்சருக்கு கண்டிப்பா சன்லைட் தேவை. சன்லைட் இல்லைன்னா பிளான்ட்ஸ்னால போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது. போட்டோசிந்தசிஸ் பண்ணாதான் அதுக்கான உணவு அது ப்ரிப்பேர் பண்ணும். அப்பதான் நம்மளுக்கு அந்த பிளான்ட்ஸ் கிட்ட இருந்து நமக்கு உணவு கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ் ரொம்ப 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 முக்கியமானது. ஓகே, அதுவும் மிதமான குவான்டிட்டியில இருக்கணும். இப்போ நான் செடிக்கு தண்ணி விடுறேன், ஆப்வியஸ்லி அந்த செடிக்கு தண்ணி தேவை. ஆர் அந்த செடிக்கு நான் ஒரு உரம் போடுறேன் அப்படின்னா அந்த உரம் இருந்துட்டு அந்த மண்ணுக்குள்ள போகி அந்த அதுல மிக்ஸ் ஆகி அந்த பிளான்ட்ஸ் எடுத்துக்கிறதுக்கும் நான் அதுக்கு தண்ணி விடணும் இல்லையா? இது இருந்துட்டு ஒரு முக்கியமான ஏபயோட்டிக் காம்பனன்ட். இதுவே நான் தண்ணி ரொம்ப அதிகமா விடுறேன்னு வச்சுக்கலாம், அந்த பிளான்ட்ல இருந்துட்டு ஸ்டாக்னண்டா இருக்கு வாட்டர். ஓகே, நீங்க வீட்ல இருந்துட்டு ஏதாவது இந்த பிளான்ட் பாட் வச்சிருப்பீங்க இல்லையா, அதுல ஸ்டாக்னேட் ஆகுற அளவுக்கு நீங்க தண்ணி விட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் அந்த ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அது டீகே ஆக ஆரம்பிச்சிடும், மக்கி போக ஆரம்பிச்சிடும், அழுக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால என்னன்னா ஏபயோட்டிக் காம்பனன்ட் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தேவை. அதுக்கு மேல போச்சு அப்படின்னா அதுவே ஒரு லிமிட்டிங் ஃபேக்டரா ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ சன்லைட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளான்ட்ஸ்க்கு தேவை. ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு மேல சன்லைட் இருந்துட்டு ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா, ரொம்ப ஹை இன்டென்சிட்டி ஆஃப் சன்லைட் அந்த பிளான்ட்டுக்கு கிடைச்சதுன்னா என்ன ஆகும், அது டெசிகேட் ஆயிரும் இல்லையா? அதுல இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் எல்லாத்தையும் இருந்துட்டு விட்டுரும். விட்டதுக்கு அப்புறம் அது கருகி போக ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஸோ அதனால ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ்லாம் ஒரு அளவுக்கு தான் தேவை இல்லைங்களா? ஸோ இதுதான் ஈகோ சிஸ்டம். ஈகோ சிஸ்டம்ல ஸ்பீஷஸ் எல்லாம் பார்த்தோம், ஃபுட் செயின் பார்த்தோம், ஃபுட் வெப் பார்த்தோம். எல்லாத்த விட அந்த ஈகோ சிஸ்டம் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம் இல்லையா? இது ஒரு ஈகோ சிஸ்டம், ஃபாரஸ்ட் ஈகோ சிஸ்டம். இது எப்படி வந்தது? முதல்ல ஒரு கற்காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ராக் இருந்தது, அது எப்படி சாயில் ஃபார்மேஷன் உதவுச்சு. அந்த சாயில் ஃபார்ம் ஆனதுனால அதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய மரங்கள் எல்லாமும் வளர முடிஞ்சுது. அது கிராஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு பெரிய பெரிய ட்ரீஸ்ல முடியும். ஓகே, இனிஷியலி இருக்கிறது பைனியர் ஸ்பீஷஸ், கடைசியில இருக்கிறது கிளைமேக்ஸ் ஸ்பீஷஸ். கிளைமேக்ஸ்னா எண்ட் தானே, கிளைமேக்ஸ் ஸ்பீஷஸ். அண்ட் இடையில இருக்கிறது பேரு இன்டர்மீடியேட் ஸ்பீஷஸ். இஸ் இட் கிளியர்? ஸோ திஸ் இஸ் த பேசிஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம். அண்ட் இது இல்லாமல் இன்னும் நிறைய ஸ்பீஷஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கீஸ்டோன் ஸ்பீஷஸ், ஃபவுண்டேஷன் ஸ்பீஷஸ், இது எல்லாமே சொல்லுவோம். ஒரு பில்டிங் இருக்கு அப்படின்னா ஒரு பில்டிங்ல ஒரு பர்டிகுலர் பிளேஸ் இருக்கும் இல்லையா? ஒரு பில்டிங் இருக்குன்னா அதுல ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸ் இருக்கும். இது ஒரு ஆர்ச்னு வச்சுக்கலாம். இந்த பர்டிகுலர் பிளேஸை நாம எடுத்துட்டோம், அதுல இருக்கக்கூடிய ஒரு கல்லை நாம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மொத்த பில்டிங்குமே கொலாப்ஸ் ஆயிடும். ஓகே, ஸோ இது பேர் என்னன்னு சொல்லுவோம்னா கீ ஸ்டோன். கீனா முக்கியமானது, கீ ரோல் அதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? கீங்கிற வேர்டு, கீனா முக்கியமானது. முக்கியமான ஸ்டோனை நம்ம ரிமூவ் பண்ணிட்டா மொத்தமே இருந்துட்டு கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ அதே மாதிரி நம்ம உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான ஸ்பீஷஸ் இருக்கு. அந்த ஸ்பீஷஸை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மொத்த உலகமே வைப் அவுட் ஆயிடும். ஓகே, ஸோ தட் இஸ் கீஸ்டோன். அண்ட் இன்னொன்று ஃபவுண்டேஷனல் ஸ்பீஷஸ்ன்னு இருக்கு. ஃபவுண்டேஷன்ல நம்ம எதை ஃபவுண்டேஷன் சொல்லுவோம்? நம்ம எல்லாத்துக்கும் பேசிக்கா எது தேவை? பேசிக்கா இந்த சென்ஸ் நம்ம உயிர் வாழ்றதுக்கு எது தேவை? ஒரு ஃபிஷ் எடுத்துக்கலாம், ஆர் நாம எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் ஃபுட்டு தேவை இல்லையா பேசிக்கலி? ஸோ ஃபுட் தேவை அப்படின்னா அதுக்கு பிளான்ஸ் தேவை இல்லையா? நான் நான் வெஜிடேரியன் நீங்க சொல்லலாம், பட் நான் வெஜிடேரியனா இருந்தாலும் அந்த கோட் ஆர் சிக்கன் சாப்பிட்றதுக்கு ஒரு இது தேவை இல்லைங்களா?
பிளான்ட் தேவை இல்லையா? ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷனல்ல எல்லாமே இருந்துட்டு இந்த பிளான்ட்ஸ் ஆர் ட்ரீஸ் இதுதான் ஃபவுண்டேஷனா இருக்கும். இதுக்கு மேலதான் பாத்தீங்க அப்படின்னா மற்ற ஸ்பீஷஸ் எல்லாமே இருக்கும். எல்லாமே இது மேலதான் டிபெண்ட் ஆகியிருக்கும், இதை சார்ந்துதான் இருக்கும் இல்லையா? ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஸ்பீஷஸ் ரேண்டமா எடுத்துக்கலாம், ஸ்னேக் எடுத்துக்கலாம். இந்த ஸ்னேக் எதை சாப்பிடும், அது எதை சாப்பிடும், அது எதை சாப்பிடும், திருப்பி அது பிளான்ட்ல தான் டிபெண்ட் ஆகியிருக்கும். ஓகே, ஒரு ஃபிஷ் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய ஃபிஷ் சின்ன ஃபிஷ்ஷை சாப்பிடும், அது சின்ன ஃபிஷ்ஷை சாப்பிடும், அது ஒரு ஜூ பிளாங்க்டான், அதோட சின்ன ஃபிஷ் ஒரு சின்ன இன்செக்ட் அதை சாப்பிடும். அது எதுல டிபெண்ட் ஆகியிருக்கும், அந்த கடல்ல இருக்கக்கூடிய ஃபைட்டோ பிளாங்க்டான்ஸ், அதாவது இந்த சின்ன 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 பிளான்ட் வெரைட்டி அதை சேர்ந்தது தான் சாப்பிடும் இல்லைங்களா? ஸோ எல்லாத்துக்கும் பேசிக்கா எது தேவை, ஃபுட் இந்த சென்ஸ் இந்த இடத்துல எதை சொல்றேன்னா பிளான்ட்ஸ் இது தேவை. ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிளான்ட்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபவுண்டேஷனல் ஸ்பீஷஸ். இஸ் இட் கிளியர்? ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்பீஷஸ் இருக்கு. ஒரு சென்டினல் ஸ்பீஷஸ்னு சொல்லுவாங்க நிறைய. இதெல்லாமே நம்ம கிளாஸ்ல பார்க்கலாம். சென்டினல் ஸ்பீஷஸ் இந்த சென்ஸ் இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்தமான நிக்கோபார்ல சென்டினல் ஐலாண்ட்னு ஒரு ஐலாண்ட் இருக்கு. அந்த ஐலாண்டுக்கு யாரை போனாலும் அங்க இருக்கக்கூடிய பீப்புள் அவுட் சைடர்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. அவுட் சைடர்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க, அதையும் மீறி போனா அவங்களை கொன்றுவாங்க. ஓகே, ஸோ அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, அந்த ஒரு டிஃப்ரெண்டான டைப் ஆஃப் பீப்புள் வந்தாங்கன்னா அவங்க ரொம்பவே அதுக்கு சென்சிட்டிவா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில பிளான்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த பிளான்ஸ் எல்லாம் அந்த இடம் பொல்யூட் ஆயிடுச்சுன்னா அது அங்கிருந்து கிளம்பிடும், ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும், இறந்து போயிடும். ஓகே, ஸோ இதெல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சென்டினல் ஸ்பீஷஸ். ஓகே, ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாருங்க, யூபிஎஸ்சில கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னா, which of the following best describes the concept keystone species in an ecosystem? keystone speciesனா என்னது இந்த மாதிரி கேக்குறாங்களா? ஸோ keystone species நம்ம இப்பதான் பார்த்தோம், ரொம்ப முக்கியமான ஸ்பீஷஸ். அது இல்லைன்னா எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹனிபி, ஸ்கூல்ல அந்த மோர் டு நோ அதெல்லாம் படிச்சிருப்பீங்களா? ஹனிபி இல்லை அப்படின்னா இந்த மொத்த உலகமே 4 இயர்ஸ்ல இறந்து போயிடுவாங்க. ஹனிபி தான் இருந்துட்டு பாலினேஷனுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. பாலினேஷன் இந்த சென்ஸ் அந்த மகரந்த சேர்க்கைக்கு. அது இல்லாம போயிடுச்சு அப்படின்னா பிளான்ட்ஸ்னால இருந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அது இல்லாட்டி நம்மளுக்கு அந்த பிளான்ட் ப்ரொடியூஸை பேஸ் பண்ணி நம்மளால எந்த ஒரு ஃபுட்டுமே ப்ரிப்பேர் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால ஹனிபி ஒரு கீஸ்டோன் ஸ்பீஷஸ். இங்க என்ன சொல்ல வரேன்னா, ப்ரிலிம்ஸ்ல பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கீஸ்டோன் ஸ்பீஷஸ் அதை பத்தி கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. மெயின்ஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஈக்கோலாஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இந்த வெட்லேண்ட், அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் எப்படி, டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் எப்படி, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் அனலைட்டிக்கலா வருது இல்லைங்களா? வெரஸ் டிஎன்பிஎஸ்சில பாத்தீங்க அப்படின்னா ஃபேக்சுவலான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஓகே, கான்செப்ட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிறதோட ஃபேக்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ கீஸ்டோன் ஸ்பீஷஸ்னா என்னன்னு கேட்குறாங்க. கீழே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கீஸ்டோன் ஸ்பீஷஸ்ங்கிறது ரொம்பவே முக்கியமான ஸ்பீஷஸ்ங்கிறது ஒரு ஆப்ஷன்ல இருக்கும், நாம அதை சூஸ் பண்ணுவோம். கான்செப்ட் தெரிஞ்சா சூஸ் பண்ணிடலாம். வேற டிஎன்பிஎஸ்சில பாத்தீங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்பீஷஸ் இஸ் கீஸ்டோன் ஸ்பீஷஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹனிபி கொடுப்பாங்க, ஒரு இன்னொன்று கிராஸ் ஹாப்பர் கொடுப்பாங்க, இன்னொன்று ஹியூமன், அந்த மாதிரி வேற ஏதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதுல நீங்க ஹனிபி அப்படின்னு செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சி எப்பவுமே ஃபேக்சுவல் ஓரியன்டா தான் இருக்கும். Next, explain the ecological importance of Western Ghats in Tamil Nadu. அதாவது தமிழ்நாடு பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் மோஸ்ட்லி 80 to 90% டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ்ல வரும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சில ஸோ வாட் இஸ் த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஃபுட் செயின். ஃபுட் செயின்ங்கிறது இப்போ பார்த்தோம் இல்லையா, ஒன்று இன்னொன்று சாப்பிடும், அதை இன்னொன்று சாப்பிடும், அதான் ஃபுட் செயின். அதோட கரெக்ட் சீக்வன்ஸ் கேட்குறாங்க. அதாவது ரொம்ப பேசிக் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ற மாதிரி தான் அவங்களோட கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபைன். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா பேங்கிங்ல இருந்துட்டு அதுலயும் இந்த மாதிரி ஜென்ரலி உங்களுக்கு தெரியுதா. ஓகே, ஸோ நாம
என்வாயர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ப்ராட் ஹெட்ஸ்க்கு கீழே நம்ம பிரிப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் ஈகோசிஸ்டம், அண்ட் தென் கம்ஸ் பயோடைவர்சிட்டி, அண்ட் தென் பொல்யூஷன், அதுக்கப்புறம் லேண்ட் டிகிரேடேஷன், இது எல்லாமே வரும். இது எல்லாமே மெயின்ஸ் ஓரியன்ட் டாபிக்ஸ்னு பார்த்தா அக்ரிகல்ச்சர் வரும், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வரும். இது எல்லாமே தான் நம்ம என்வாயர்மெண்ட்ல பார்ப்போம். அதாவது ப்ரிலிம்ஸ்க்கு 4 அண்ட் மெயின்ஸ்க்கு 2 டாபிக்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஏரியா பயோடைவர்சிட்டி. Now only we saw what is bio. Bio means living. Okay, உயிருள்ளது, உயிருள்ள ஸ்பீஷிஸ். டைவர்சிட்டினா, டைவர்சிட்டி ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்களா? யூனிட்டி இன் டைவர்சிட்டி. டைவர்சிட்டினா டைவர்ஸா இருக்கிறது, வெவ்வேறு விதமா இருக்கிறது, டிஃப்ரெண்டா இருக்கிறது பேசிக்கலி. ஸோ டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய லிவிங் ஸ்பீஷிஸ், அதுதான் பயோடைவர்சிட்டி. ரொம்ப லேமேன் டேர்ம்ல சொல்லணும்னா இல்லைங்களா? ஸோ பயோடைவர்சிட்டி. இந்த பயோடைவர்சிட்டிங்கிறது என்னவா இருக்கலாம்னா different species like cats, dogs, monkeys, humans and dinosaurs, இந்த மாதிரி வெவ்வேறு விதமான ஸ்பீஷஸ் எல்லாம் உலகத்துல இருக்கு இல்லையா? அதுதான் நம்ம பயோடைவர்சிட்டி. என்னைக்குமே நாம ஒரு டாபிக் பார்க்குறோம்னா ஃபர்ஸ்ட் வாட் இஸ் வாட், பயோடைவர்சிட்டினா என்ன, இதுல ஏதாவது டைப்ஸ் இருக்கா, அண்ட் வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, அண்ட் பயோடைவர்சிட்டியை எது இருந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது, ஓகே, இது இம்பாக்ட் பண்றது என்ன, பயோடைவர்சிட்டி லாஸ் நடக்கிறதுக்கு காரணங்கள் என்ன. இப்போ லாஸ் நடந்துருச்சு, லாஸ் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி ஏதாவது எஃபர்ட்ஸ் எடுப்போம் இல்லையா? நேஷனல் எஃபர்ட்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் எஃபர்ட்ஸ், இந்த மாதிரி தான் நம்ம கிளாஸ் இருக்கும். சரிங்களா? அதாவது ஆல்ரெடி சார் சொல்லியிருப்பாங்க இல்லையா அவங்களோட இந்த ஜெடாக்ஸ் அஜெண்டா எப்படி இருக்கும்ட்டு. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இருந்துட்டு பயோடைவர்சிட்டி. நவ் வி saw what is biodiversity. And நெக்ஸ்ட் ஒன், பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகுறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம்? நிறைய காரணங்கள் இருக்கு. பட் இதுல நம்ம ப்ரிடாமினண்டா சொல்லணும்னா இது இதெல்லாம் தான் காரணம்னு கை காட்டி சொல்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அதுல முக்கியமானது பாத்தீங்க அப்படின்னா ஹியூமன், அதாவது ஆந்த்ரோபோஜெனிக் ரீசன்ஸ், ஹியூமன் ரீசன்ஸ்னால இருந்துட்டு நிறைய காரணங்கள் லைக் ஹேபிடேட் லாஸ், ஹேபிடேட் ஃப்ராக்மெண்டேஷன், டீஃபாரஸ்டேஷன். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் டீஃபாரஸ்டேஷன். மரங்களை வெட்டுறது பேரு டீஃபாரஸ்டேஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. இதுல இன்னொன்னு ஹேபிடேட் லாஸ். ஹேபிடேட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஹேபிடட், HABITAT. ஹேபிடட் அப்படிங்கிறது லிவிங் பிளேஸ் ஆஃப் அ ஸ்பீஷிஸ். லிவிங் பிளேஸ், ஹேபிட் இஸ் டிஃப்ரெண்ட், ஹேபிடட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஹேபிட்ங்கிறது நம்மளோட யூஸ்வல் அந்த அன்றாட பழக்க வழக்கங்கள். ஹேபிடட்ங்கிறது ஒரு ஸ்பீஷிஸ் வாழக்கூடிய இடம். இப்போ நாம வகிக்கக்கூடிய இடம் எது? நம்மளோட வீடு. ஒரு பேர்ட்ஸ் எடுத்துக்கலாம், அந்த பேர்ட்ஸ் எங்க உயிர் வாழும் ஒரு எங்க தங்கும், அதோட நெஸ்ட்ல. ஒரு லைன் எடுத்துட்டா அது அதோட டென்ல இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஹேபிடேட் ஒவ்வொரு ஸ்பீஷஸ்க்கும் மாறிட்டே இருக்கும். ஸோ ஆனால் ஹேபிடேட்ங்கிறது என்ன? பேசிக்கலி ஹேபிடேட்ங்கிறது உயிர் வாழக்கூடிய இடம், வசிக்கக்கூடிய இடம், அதுதான் ஹேபிடேட். ஸோ இந்த பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகிறதுக்கு நெக்ஸ்ட் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேபிடேட் லாஸ். இது எல்லாமே ஒரு ஃபாரஸ்ட்னு வச்சுக்கலாம். இந்த ஃபாரஸ்ட்ல இந்த இடத்த பாருங்க டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஸோ இது என்னது? ஹேபிடேட் லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நினைச்சு பாருங்க, ஒரு காலத்துல இந்த இடத்துல சீட்டா இருந்திருக்கலாம், மங்கீஸ் இருந்திருக்கலாம், ஒரு எலிஃபென்ட்ஸ் இருந்திருக்கலாம். இது எல்லாமே இந்த மொத்த இடத்துலயுமே சுத்தி திரிஞ்சிட்டு இருந்திருக்கும். இப்போ நம்ம இந்த இடத்த ஆக்குபை பண்ணிட்டோம், ஹேபிடேட் லாஸ் நடந்துருச்சு, அதோட உயிர் வாழக்கூடிய இடத்துல ஒரு பாகம் போயிடுச்சு. இப்போ போனதுக்கு அப்புறம் இது என்ன பண்ணும்? இதுக்கு தெரியாது இந்த இடத்த ஹியூமன்ஸ் ஆக்கிரமிச்சது. இது ஆப்வியஸ்லி என்ன பண்ணும்? திருப்பி இந்த இடத்துக்கு தான் வரும். பட் நாம இருந்துட்டு நம்மளோட செட்டில்மெண்ட்ஸ், இங்க வீடெல்லாம் கட்டி வச்சிருப்போம், வேற ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வந்திருப்போம், இது பழையபடி இங்கதான் வரும் இல்லைங்களா? ஸோ இப்படி வரதுனால இங்க ஆல்ரெடி ஹியூமன்ஸ் இருந்து தங்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த ரெண்டு இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா மேன் ஹியூமன் இன்ட்ராக்ஷன் நடக்கும். ஐ மீன் மேன் அனிமல் இன்ட்ராக்ஷன் நடக்கும். அது இருந்துட்டு மேன் அனிமல் கான்ஃபிளிக்டா மாறும். கான்ஃபிளிக்ட் இன் த சென்ஸ் ரெண்டு பேருக்கும் அந்த சண்டை வரும். இப்போ அசாம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே இருந்துட்டு நீங்க நியூஸ் பேப்பர்ஸ்ல பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அசாம்ல ஹியூமன் இருப்பாங்க அண்ட் எலிஃபென்ட்லாம் அவங்களோட செட்டில்மெண்ட்டுக்கு வந்திருக்கும். இது மூலமா ஹியூமன்ஸ் இருந்துட்டு ஒரு சில அனிமல்ஸ், எஸ்பெஷலி எலிஃபென்ட்ஸ் எல்லாம் இருந்துட்டு கொல்ல ட்ரை பண்ணுவாங்க. இது மூலமா இருந்துட்டு எலிஃபென்ட்ஸோட பாப்புலேஷன் டிக்ளைன் ஆகிட்டே இருக்கு. இது எல்லாமே எதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா, எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஹேபிடேட் லாஸ்னால. ஓகே, அண்ட் ஹேபிடேட் லாஸை விட இன்னும் ஒரு முக்கியமான இது பாத்தீங்கன்னா ஹேபிடேட் ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடம் அழியலன்னு வச்சுக்கோங்க, இது மொத்தமே ஒரு ஃபாரஸ்ட். இந்த இடத்துல இப்ப நான் என்ன பண்றேன், இதோட சென்டர் பார்ட்ல நான் என்ன பண்றேன்னா ஒரு ரோட்
ஒரு வேற ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்துடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஹேபிடேட் மொத்தமா இது உயிர் வாழக்கூடிய ஏரியா ரெண்டா இருந்துட்டு பிரிஞ்சிருது இல்லையா, இது பேர் என்ன சொல்லுவோம், ஹேபிடேட் ஃப்ராக்மெண்டேஷன். ரெண்டா உடைஞ்சிருது, ரெண்டு ஃப்ராக்மெண்ட்ஸா உடைஞ்சிருது, இது ஹேபிடேட் ஃப்ராக்மெண்டேஷன். பட் நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஹேபிடேட் லாஸை விட ஹேபிடேட் ஃப்ராக்மெண்டேஷன்னா ரொம்ப 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 டெட்ரிமெண்டலான ஒண்ணு. ஓகே, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வெஹிக்கிள்ஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கும், இங்க இருக்கக்கூடிய அனிமல்னால இந்த இடத்துக்கு மூவ் பண்ண முடியாது, வெஹிக்கிள்ல அடிபட்டு இறந்து போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் இது ரெண்டுமே ஒரு தனித்தனி ஏரியாஸா இருந்துட்டு பிரிஞ்சு போயிடும். இங்க இருக்கிறது அதனால அங்க இருக்கக்கூடிய அனிமல்ஸ் கூட இன்டராக்ட் பண்ண முடியாம போயிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹேபிடேட் ஃப்ராக்மெண்டேஷன். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பை ஹியூமன்ஸ். ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இன் த சென்ஸ், இப்போ சொல்லுவாங்க நாம இருக்கக்கூடியது இருந்துட்டு 6th மாஸ் எக்ஸ்டிங்ஷன் சொல்லுவாங்க. ஆல்ரெடி இந்த உலகத்துல ஒரு 5 மாஸ் எக்ஸ்டென்ஷன், மாஸ்னா தெரியும் இல்லையா, MASS, மாஸ்னா பெரிய அளவுல, எக்ஸ்டென்ஷன்னா மொத்தமா அழிஞ்சு போயிருது, எக்ஸ்டென்ஷன் இல்ல எக்ஸ்டிங்ஷன். எக்ஸ்டென்ஷன்னா மொத்தமா அழிஞ்சு போயிடுறது, வைப் அவுட் ஆகிறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்துட்டு இப்ப இருக்கக்கூடியது 6th மாஸ் எக்ஸ்டிங்ஷன். அண்ட் இதோட பேரு ஆந்த்ரோபோஜெனிக் எக்ஸ்டிங்ஷன் சொல்லுவாங்க. ஆந்த்ரோபோஜெனிக் இன் த சென்ஸ் ஹியூமன் காஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்டிங்ஷன். இதுக்கு முன்னாடி 5 எக்ஸ்டிங்ஷனும் எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா அது நேச்சுரல் ஈவெண்ட்ஸ்னால நடந்திருக்கும். லைக் ஒரு எக்ஸ்டென்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா டைனோசரஸ்லாம் அழிஞ்சிருக்கும், ஏன்னா இருந்துட்டு மீட்டிராய்ட்ஸ் அதெல்லாம் இருந்துட்டு எர்த்தை ஹிட் பண்ணியிருக்கும். அப்படி ஆனதுனால இருந்துட்டு இங்க இருக்கக்கூடிய நிறைய ஸ்பீஷஸ் வைப் அவுட் ஆயிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான எக்ஸ்டென்ஷனை பாஸ் பண்ணி தான் நம்ம எர்த் இப்போ இந்த நிலைமையில இருக்கு, இப்ப இருக்கக்கூடிய ஸ்பீஷஸ் எல்லாம் இருக்கு. ஆனா இப்போ நடக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன் பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி மச் டிஃப்ரெண்ட் when compared to the previous extinctions because it is made by human. Okay, and it is also triggered by humans. நார்மலா நடக்கக்கூடிய ரேட்டை விட இது ரொம்பவே அதிகமா நடக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி லாஸ்க்கான முக்கியமான காரணம் ஏலியன் ஸ்பீஷிஸ். ஏலியன் ஸ்பீஷிஸ், அதுலயும் இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீஷிஸ். ஏலியன் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா, ஏலியன் நம்ம யூஸ்வலா யாரு சொல்லுவோம், வேற்று கிரகத்துல இருந்து வரவங்களை ஏலியன்ஸ்னு சொல்லுவோம். ஏலியன்னாவே பேசிக்கலி ஃபாரின் மீனிங் இல்லையா, வேற இடத்துல இருந்து இங்க வரக்கூடியது ஏலியன்னு சொல்லுவோம். இங்க இருக்கக்கூடிய நேட்டிவ் பிரீட் இல்லாம வெளியில இருக்கக்கூடிய பிரீட் ஆர் வெளியில இருக்கக்கூடிய ஸ்பீஷஸ்னு எதுவும் இல்ல, ஒரு உயிரினம் தான் நம்ம ஸ்பீஷஸ்னு சொல்லுவோம். வெளியில இருக்கக்கூடிய ஸ்பீஷஸ் when it is introduced into India that becomes invasive, I mean alien species. பட் அது எப்போ இன்வேசிவா மாறும் அப்படின்னு கேட்டு பிரீடா அவுட் நம்பர் பண்ணிட்டு அதை விட ரொம்ப அதிகமா அதை வளர விடாம இது அதிபயங்கரமா வளர்ந்துச்சு அப்படின்னா அது பேர் நம்ம இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீஷஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு ரொம்ப அழகா புரியும் பாருங்க. சீம கருவேல மரம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. ஸோ ஒரு மரத்தை நான் போய் ஒரு இடத்துல வைக்கிறேன்னு வைங்க, சும்மா அதோட விதையை தூவி விட்டேன்னா கூட அங்க மழை வருது வரல எதுவுமே அதுக்கு கன்சர்ன் கிடையாது, அது ரொம்ப அழகா வளர்ந்துரும். அது வளர்ந்ததுக்கு அப்புறம் இன்னொரு மரம் பக்கத்துல வரும், இன்னொரு மரம் பக்கத்துல வரும், அந்த இடம் ஃபுல்லாவே ஒரு வருஷம் கழிச்சு போய் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அந்த சீம கருவேல மரம் மட்டும்தான் இருக்கும் இல்லைங்களா. ஆனா இருந்துட்டு அங்க ஆல்ரெடி நேட்டிவ் பிரீட்ஸ் ஏதாவது இருந்திருக்கும் இல்லையா, அது இது வளர விடாது, அதுக்கு அடியில இதை வளர விடாது. ஸோ இது இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீஷஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, அண்ட் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போகலாம். இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா they all cause biodiversity loss. ஓகே, இந்த பயோடைவர்சிட்டி லாஸ்க்கான முக்கியமான காரணங்களா இருக்கு. ஓகே, ஸோ நவ் வி saw about biodiversity loss. பயோடைவர்சிட்டி எப்படி அழியுதுன்னு பார்த்தோம். இப்போ அழியுதுன்னா நம்ம ஏதாவது ஒரு மெஷர் கொண்டுட்டு வரணும் இல்லையா, அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு வரணும் இல்லையா, அந்த எஃபர்ட்ஸ் தான் இது. ஒன்னு இன்சிட்டு கன்சர்வேஷன், இன்னொன்னு எக்ஸிட்டு கன்சர்வேஷன். ஸோ நேம் பார்த்து எதுவும் பயந்துக்க வேண்டாம், இது ஜஸ்ட் நம்ம ஒரு வார்ம் அப் கிளாஸ் மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா. கிளாஸ்ல நம்ம டீடைல்டாவே பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கும் மினிமம் 4 to 5 கிளாஸஸ் எடுக்கும். ஓகே, ஸோ இன்கேஸ் ஏதாவது புரியல, டேர்ம்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா புரியலன்னா நோ நீட் டு வரி, ஃபைன். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இன்சிட்டு கன்சர்வேஷன், எக்ஸிட்டு கன்சர்வேஷன். இன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, இன்சைடு, வித்தின். இன்னா அதுக்குள்ளேயே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சத்தியமங்கலம்ல டைகர் பாப்புலேஷன் குறைஞ்சிட்டே வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்,
அந்த டைகரை எடுத்துட்டு வந்து இங்க இருக்கக்கூடிய வண்டலூர் ஜூல வச்சு ப்ரொடெக்ட் பண்ணலாம், அதுக்கு ஃபுட் எல்லாம் கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணலாம், இது ஒரு வழி. இன்னொன்னு, அந்த சத்தியமங்கலம்ல இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டை நான் ரிசர்வ் ஃபாரஸ்டா மாத்திடுவேன். யாருமே அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள போகக்கூடாதுன்ட்டு அதை சுத்தி ஒரு பவுண்டரி ப்ராப்பரா டிமார்க்கேட் பண்ணி அதை நான் அதோட பிளேஸ்லயே வச்சு நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் இல்லையா. ரெண்டு வழிகள் இருக்கு, ஒன்னு ஹியூமன்ஸ் போகக்கூடாது, இன்னொன்னு அதை எடுத்துட்டு வந்து நாம இங்க பாத்துக்கிறது. ஸோ அதுதான் இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் கன்சர்வேஷன் மெத்தட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்சிட்டு. இன்சிட்டுனா இப்போ நான் சொன்ன ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்குள்ளேயே அதை வச்சு வளர்த்துறது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸிட்டு, அதை எடுத்துட்டு வந்து நம்ம இந்த மாதிரி ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ்ல வச்சு வளர்த்துறது. ஓகே, ஸோ இதுதான் நேஷனல் பார்க்ஸா இருக்கலாம், வைல்ட் லைஃப் சாங்சுரியா இருக்கலாம், ஆர் சாக்ரெட் குரூப்ஸ், இதெல்லாமே நம்ம கிளாஸ்ல பார்க்கலாம். ஆர் பயோஸ்பியர் ரிசர்வ், இந்த மாதிரியான பிளேசஸா அந்த இடத்த நம்ம அறிவிச்சு அந்த ஸ்பீஷஸை நம்ம அங்க பார்த்துக்குவோம். ஓகே, சாக்ரெட் குரூப்ஸ்னா எதுவுமே இல்லை, சாமி மரம்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு அப்படின்னா அது சாமி மரம்னு சொல்லிட்டு யாருமே கட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்டா இருக்கலாம், ஒரு சின்ன ட்ரீயா இருக்கலாம், இது எல்லாத்தையும் நம்ம சாமி மரம்னு சொல்லி நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்ணுவோம். அதுதான் பேசிக்கலி சாக்ரெட் குரூப்ங்கிறது. அதை அதோட இடத்துலயே தான் வச்சு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஜூஸா இருக்கலாம். ஆர் ஜூங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு அனிமலை வச்சுக்கக்கூடிய இடம். இதே பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்னா ஒரு பிளான்ட் ஸ்பீஷஸ் ஆர் ட்ரீ ஸ்பீஷஸை வச்சுக்கக்கூடிய இடம். அடுத்து ஜீன் பேங்க், அடுத்து கிரையோ ப்ரிசர்வேஷன், இது எல்லாமே இருந்துட்டு எக்ஸிட்டோல. ஜீன் பேங்க், சீட் பேங்க்னா எதுவும் இல்லை. இப்போ கோவிட் நிறைய பேருக்கு இருந்துட்டு வந்திருக்கும், ஆர் 1,00,000 பேருக்கு வந்திருக்குன்னா அதுல ஒரு 4-5 பேர் இம்யூனா இருந்திருப்பாங்க இல்லையா. கோவிட் ரொம்ப பயங்கரமா அவங்களை அஃபெக்ட் பண்ணிருக்காது, அவங்களோட அந்த இம்யூன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருந்திருக்கும். அதனால இந்த 2-3 இண்டிவிஜுவலுக்கு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே ஒரு காஃப் மாதிரி வந்துட்டு அப்படியே போயிருக்கும். ஏன்னா அவங்க நேச்சுரலி இம்யூன் டு தட் கோவிட் வைரஸ். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா அவங்களோட உடம்புல இருந்து ஜீனை தனியா எடுத்து இதை நம்ம ப்ராப்பரா இருந்துட்டு ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இன்கேஸ் நெக்ஸ்ட் டைம் கோவிட் வேரியன்ட் வேற மாதிரி வருது அப்படின்னா இவங்களோட ஜீனை நம்ம எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜீன் பேங்க். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் சீட் பேங்க், SEED, சீட் பேங்க். சீட் பேங்க்னா எதுவும் இல்லை, இப்போ நிறைய மரங்கள் இருக்கு இல்லையா, இண்டிஜினியஸ் ட்ரீஸ், அதாவது நம்மளோட நேட்டிவ் ட்ரீஸ், அதெல்லாம் அழிஞ்சு போகுது அப்படின்னா அதோட சீடை எடுத்து நம்ம ப்ராப்பராக ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்குவோம் ஃபியூச்சருக்காக. ஸோ அதுதான் இந்த சீட் பேங்க். ஓகே, ஸோ இதுதான் கன்சர்வேஷன் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா உலக அளவுல இதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அவங்க இருந்துட்டு முன் வருவாங்க இல்லையா. உலக அளவுல சொல்றேன், அதுக்கு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சைட்ஸ், IUCN, ஓகே, சைட்ஸ், IUCN, CMS, இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க. ஓகே, இதெல்லாம் பார்த்து நீங்க எது யோசிக்க வேண்டாம், எல்லாமே கிளாஸ்ல பார்ப்போம். CMSனா கன்சர்வேஷன் ஆஃப் மைக்ரேட்டரி ஸ்பீஷஸ், மைக்ரேட் ஆகக்கூடிய ஸ்பீஷஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு தனி ஆர்கனைசேஷன் இருக்காங்க. ஓகே, அண்ட் IUCN ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இனிஷியேட்டிவ். இதுல பாத்தீங்க அப்படின்னா IUCN உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஸ்பீஷஸையும் அவங்க ஒரு 8 வகையா பிரிச்சிருப்பாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்டிங்க்ட்ங்கிறது அழிஞ்சு போன ஸ்பீஷஸ், அழிஞ்சு போயிடுச்சு, இப்போ அது கரண்ட்ல இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், have you heard about dodo? இந்த டோடோ பேர்டு பார்த்துருப்பீங்க இல்லையா, அதாவது கார்ட்டூன்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த டோடோ பேர்டுங்கிறது மற்ற பேர்ட் மாதிரி ஒரு ஃபிளைட், அதாவது பறக்கக்கூடிய ஒரு பேர்டா தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சில வருஷங்கள் கழிச்சு இது போயிட்டு மொரிஷியஸ் ஐலாண்ட்ல லேண்ட் ஆகுது. அப்படி லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு எந்த ஒரு பிரெடேட்டருமே இல்லை. பிரெடேட்டர் இந்த சென்ஸ் இதை வேட்டையாடக்கூடிய எந்த ஒரு அனிமல்ஸுமே இல்லை. அதனால இது ரொம்ப ஜாலியா இருக்கு, நல்லா சாப்பிடுது, நல்லா உயிர் வாழுது, இந்த மாதிரியான இதுல இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு எப்படி யூரோப்பியன்ஸ் நம்மளே காலனைஸ் பண்ணாங்களோ, நம்ம நாட்டை பிடிச்சாங்களோ, அந்த மாதிரி மொரிஷியஸ் ஐலாண்டுக்கும் போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் இந்த டோடோ பேர்டை பார்த்தா இந்த டோடோ பேர்டு ஓட மாட்டேங்குது அவங்களே பார்த்து. ஏன்னா இவ்வளவு நாள் இருந்துட்டு அதுக்கு அந்த ஒரு இதுவே இல்லை இல்லைங்களா, ஒரு பிரெடேட்டர் வந்தாங்கன்னா ஓடணும் அப்படிங்கிறதே அதுக்கு மறந்து போச்சு. ஸோ பிரிட்டிஷ் இந்த யூரோப்பியன்ஸ் ஜெனரலி அவங்க இருந்துட்டு இதை
கேப்சர் பண்றாங்க, இதை எடுத்து சாப்பிடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. அண்ட் இந்த பேர்ட்னால ஓடவும் முடியல, ஏன்னா 60 to 100 kgs ஆயிடுச்சு இதோட வெயிட், நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பேர்ட் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுது சுத்தமாவே. இதுக்கு பறக்கிறது கூட மறந்துருச்சு, ஒரு பறக்க நினைச்சா கூட அதோட வெயிட்டோட காரணங்கள்னால இதனால பறக்க முடியல. இது எக்ஸ்டிங்க்ட் ஆகி போன ஒரு பேர்டு. ஜஸ்ட் இப்ப நீங்க கார்ட்டூன்ஸ்ல மட்டும்தான் இந்த பேர்ட்ஸை பார்க்க முடியும், இந்த மாதிரியான. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு சில பேர்ட்ஸ் இருக்கு, லைக் பேசஞ்சர்ஸ் பீஜியன், இதெல்லாமே நம்ம கிளாஸ்ல பார்க்கலாம். ஜஸ்ட் நோ தட் இட் இஸ் எக்ஸ்டிங்க்ட் நவ். இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்டிங்க்ட் இன் வைல்ட். எக்ஸ்டிங்க்ட் இன் வைல்ட் இன் த சென்ஸ், எக்ஸ்டிங்க்ட்னா சொன்னா டிஸப்பியர் ஆயிடுச்சு, அழிஞ்சு போயிடுச்சு. எக்ஸ்டிங்க்ட் இன் வைல்ட் இன் த சென்ஸ், அது வைல்ட்ல காட்டுல மட்டும் இறந்து போயிடுச்சு, பட் இங்க இன்னுமே இருக்கு. ஓகே, நம்ம ஜூஸ்ல இன்னும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட், கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு, endangered, vulnerable, near threatened, least concern. least concern அதை பத்தி நம்ம கன்சர்ன் பண்ண தேவையில்லை, ஏன்னா அதோட பாப்புலேஷன் viable amount இருக்கு. நெக்ஸ்ட், டேட்டா டெஃபிஷியன்ட், இன்னும் நாட் எவால்வேட்டட். இந்த மாதிரி IUCN டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அதை பிரிக்கிறாங்க. ஜஸ்ட் நோ தட். நெக்ஸ்ட் ஒன், பொல்யூஷன். ஸோ பொல்யூஷன்னா நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, வாட் காசஸ் பொல்யூஷன்? ஆப்வியஸ்லி பொல்யூட்டன்ஸ். பொல்யூட்டன்ஸோட நிறைய வகை இருக்கு. வெதர் இருந்துட்டு அது அதோட வெயிட்டை பேஸ் பண்ணி நம்ம பிரிப்போம். ஓகே, அண்ட் அது எந்த இடத்துல இருந்து வருது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம பிரிப்போம். லைக் அதோட பாயிண்ட் சோர்ஸ் இருக்கா, நான் பாயிண்ட் சோர்ஸ் இருக்கா. பாயிண்ட் சோர்ஸ்னா நமக்கு தெரியும், இது வெஹிகுலர் எமிஷன், அதாவது வண்டியில இருக்கக்கூடிய புகையில இருந்து தான் வருது, ஆர் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் எமிஷன்ல இருந்து தான் வருதுன்னா அது பாயிண்ட் சோர்ஸ். அதை நம்ம கரெக்டா கண்டறிஞ்சு அதை நம்ம டேக்கிள் பண்ணிடலாம். வேறஸ் நான் பாயிண்ட் சோர்ஸ் அப்படின்னா எங்க இருந்து வருதுன்னு நமக்கு தெரியாது. இந்த மாதிரியான எமிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 எமிஷன் ஒன்னா சேர்ந்து, 2-3 பொல்யூட்டன்ட் பேசிக்கலி ஒன்னா சேர்ந்து அது இன்னொரு செகண்டரி பொல்யூட்டன்ட்டை உருவாக்கும். அதுக்கு நமக்கு பாயிண்ட் சோர்ஸ் இல்லை இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம வெவ்வேறு விதமா பிரிப்போம். நெக்ஸ்ட் ஒன் இருந்துட்டு, இதுலயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன் அண்ட் தெர்மல் பொல்யூஷன், ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷன், பிளாஸ்டிக் பொல்யூஷன்னா என்ன, இது எல்லாமே பார்ப்போம். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம என்ன பண்ணுவோம், இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அதை டேக்கிள் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன, நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் எஃபர்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம் இல்லையா? ஸோ பேசிக்கலி அதை தான் இங்க பார்ப்போம். இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட் ஒன், கிளைமேட் சேஞ்ச். ஸோ கிளைமேட் சேஞ்ச் உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ ட்ரம்ப் கூட இப்போ ரீசெண்டாக அந்த கிளைமேட் சேஞ்ச் பாரிஸ் அக்ரிமெண்ட்ல இருந்து வெளியில வந்திருப்பாங்கன்னு ஏதாவது நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கிளைமேட் சேஞ்ச்னா என்ன? What causes climate change? Okay, so இப்போ நமக்கு என்ன நடந்தாலும், மழை அதிகமா வந்தாலும், வெயில் அதிகமா அடிச்சாலும், எதுனால நம்ம அழகா கிளைமேட் சேஞ்சை கை காட்டிடுறோம் இல்லையா? ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச்னா என்ன, இது இதை காஸ் பண்ணுது, அதுக்கப்புறம் இதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான முக்கியமான ஆளுங்க யார் யார், இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்ன, பேசிக்கலி இதான் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ரியோங்கிறது சவுத் அமெரிக்கால இருக்கு. ரியோ மூவி கூட பார்த்திருப்பீங்க இல்லையா? சவுத் அமெரிக்கால 1992ல பாத்தீங்க அப்படின்னா குரூப் ஆஃப் பீப்புள் தே ஆர் கமிங் டுகெதர், தே ஆர் திங்கிங் ஓகே இதுக்கு மேல இப்படியே விட்டு வச்சிருந்தா அவ்வளவுதான், எர்த் மொத்தமா இருந்துட்டு எல்லாமே முடிஞ்சிரும். சோ வரக்கூடிய மில்லினியம் இந்த சென்ஸ் வரக்கூடிய 1000 வருஷங்கள் இருக்கு இல்லையா? செஞ்சுரினா 100 வருஷம், மில்லினியம்னா 1000 வருஷம். ஸோ வரக்கூடிய 1000 வருஷங்களுக்கு நம்ம எர்த்தை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதனால நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ அடுத்த மில்லினியம்காக மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்னு இருந்திருக்கும், அடுத்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்னு அதை மாத்திருப்பாங்க. சஸ்டைனபிள்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? வரக்கூடிய சந்ததிகளுக்காக நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிறது. இப்போ நம்மளுக்கு வாட்டர் இந்த அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கலாம், நமக்கு அப்புறம் இன்னொருத்தவங்க வராங்கன்னா ஃபுல்லாவே நாமளே நமக்கு வேணும்னு குடிச்சிடக்கூடாது இல்லையா? அவங்களுக்கு வேணும்னு நாம கொஞ்சம் எடுத்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் வச்சிருக்கணும். இதுதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா. ஓகே, இந்த மாதிரி ரிசோர்ஸ அடுத்தவங்களுக்கு விட்டு வச்சிருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், இப்போ நான் சொன்ன அந்த ரியோ டி ஜெனிரியோ 1992 வந்துட்டு எர்த் சம்மிட் ஆர் மதர் ஆஃப் ஆல் சம்மிட்னு சொல்லுவாங்க. மதர்னா எல்லாத்துக்கும் அதுதான் இருந்தது டாப். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூஎன்எஃப்சிசி அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா கிளைமேட் சேஞ்சை டேக்கிள் பண்றதுக்காக இது இன்னொரு ஆர்கனைசேஷன் ஒரு தனி இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம், யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் ஆன் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பயோடைவர்சிட்டி பார்த்தோம் இல்லையா? அந்த பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இன்னொரு தனி இனிஷியேட்டிவ் எடுத்திருப்போம்,
கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. அண்ட் இன்னொன்று டெசர்டிஃபிகேஷன் ஸ்டாப் பண்ணுறதுக்காக இன்னொரு இனிஷியேட்டிவ் எடுத்திருப்போம், யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் டு காம்பேட் டெசர்டிஃபிகேஷன். டெசர்டிஃபிகேஷன் எதுவும் இல்லை, பேர்லேயே இருக்கு பாருங்க டெசர்ட். ஓகே, ஒரு லேண்ட் டெசர்ட்டா மாறுறதுல இருந்து அதை தடுக்கிறது. ஓகே, இப்ப கூட சொல்றாங்க இல்லையா, ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய டெசர்ட் பாத்தீங்கன்னா ஒரு 10 சென்டிமீட்டர் அதிகமாயிட்டே இருக்கு ஒவ்வொரு வருஷமும். ஓகே, 10 to 25 சென்டிமீட்டர். இந்த சென்ஸ் நல்லா இருக்கக்கூடிய லேண்ட் என்ன ஆகுது, டெசர்ட்டா மாறிட்டு வருது. அப்படி ஆச்சுன்னா நம்மளுக்கு ஃபுட்டுக்கு என்ன பண்ணுவோம், ஃபுட் செக்யூரிட்டி. ஓகே, ஸோ அதனால இருந்துட்டு யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் காம்பேட் டெசர்டிஃபிகேஷன், UNCCDன்னு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவோம். இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே எடுத்தது யாரு, ரியோ சமிட் 1992ல. ஓகே, ஸோ இதை பற்றிலாம் பார்ப்போம். இதெல்லாம் தான் ப்ரிலிம்ஸ் ஓரியன்ட் ஃபார் UPSC ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் CGL, I mean SSC in general, and also banking. Fine. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் ஒரு சில கோல் கொண்டு வந்திருப்பாங்கன்னா மொத்தம் 17 கோல் கொண்டுட்டு வந்திருப்பாங்க. இதை நீங்கள் படித்து வச்சுட்டீங்க அப்படின்னா மெயின்ஸில் எல்லா ஆன்சர்ஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு கொஷின் ரேண்டமாக இருந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய அந்த சோலார் எனர்ஜியை பற்றி பெருசாக பேசிட்டு இருக்கோம் இல்லையா, சோலார் பேனல்ஸ் வீட்டில் இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி, அதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த 17 கோலும் நம்மளுக்கு மனப்பாடமா இருந்ததுன்னா நாம இருந்துட்டு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சோலார் எனர்ஜியை பத்தி பேசுறாங்கன்னா கடைசியில நம்ம ஆன்சர் எழுதி முடிச்சுட்டு கன்க்ளூஷன்ல இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டுட்டு வந்தா நாம இருந்துட்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் நம்பர் 7, அதாவது இந்த அஃபோர்டபுள் அண்ட் கிளீன் எனர்ஜி, இதை நம்ம அட்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வே ஃபார்வர்ட் கைண்ட் ஆஃப் கன்க்ளூஷனோட நம்ம முடிக்கலாம். ஓகே, அதுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அண்ட் ஆல்சோ இப்போ என்ன ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டுட்டு வந்தாலும் நேஷனல் லெவல்லையா இருக்கட்டும், வேர்ல்ட் லெவல்லையா இருக்கட்டும், அது பார்த்தீங்கன்னா இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் பேஸ் பண்ணி தான் இருக்கும், 17 கோல். ஓகே, ஸோ இதெல்லாம் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸில் நமக்கு இருந்துட்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கு அண்ட் ஆல்சோ வி ஹேவ் அக்ரிகல்ச்சர். ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எதுக்காக படிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது கிளியர் பண்ணிட்டு ஆப்வியஸ்லி IAS ஆவீங்க இல்லையா, IAS ஒரு இது என்னவா வேணாலும் இருக்கலாம். இப்போ IAS அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்க போறீங்க, அந்த ஹோல் டிஸ்ட்ரிக்ட்டும் உங்கள் கையில் தான் இருக்க போகுது. இப்போ அப்படிப்பட்ட ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஏதாவது ஒரு டிசாஸ்டர் வந்துருச்சு, சைக்ளோனா இருக்கலாம், சுனாமியா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம், வந்துருச்சுன்னா அதை நீங்க எப்படி இருந்துட்டு எதிர்கொள்ளுவீங்க, அதுதான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். அண்ட் இன்னொன்னு நினைச்சு பாருங்க, நம்ம இத்தனை வருஷங்கள், ஓகே, அதாவது இந்தியா இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சு ஒரு 75 வருஷம் இருக்குமா, 75 to 80 வருஷம், இத்தனை வருஷங்கள் நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டு எவ்வளோ காசு செலவு பண்ணி எந்தெந்த அளவுக்கு யோசிச்சு நம்ம எவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கட்டி வச்சிருக்கோம். ஓகே, பெரிய பெரிய டேம்ஸ்ல இருந்து எல்லாமே எவ்வளோ பெருசா கட்டி வச்சிருப்போம். இதெல்லாமே வித்தின் அ செகண்ட் ஒரு எர்த்குவேக் வந்துச்சுன்னா எல்லாமே அழிஞ்சு போயிடும் இல்லையா. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி டேக்கிள் பண்றது, நம்ம ஆப்வியஸ்லி எர்த்குவேக் வராம இருக்கிறதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. பட் வந்ததுன்னா அதை தாங்கி நிக்கிற மாதிரி நம்ம எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டலாம், அவர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல படிப்போம். ஓகே, ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். இது நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சைக்கிள்னு சொல்லுவோம். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சைக்கிள்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ப்ரிப்பேர்டா இருப்போம் இல்லையா, எந்த ஒரு டிசாஸ்டர் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இருந்துட்டு மேப் போட்டு வச்சிருவோம். ஓகே, ஹிமாலயால இருக்கக்கூடிய ஏரியால அதிகமா எர்த்குவேக் வரும். ஓகே, ஆர் கோஸ்டல் ஏரியாஸா, இந்தியால கடல் ஓரத்துல இருக்கக்கூடிய ஏரியாவா, அங்க சுனாமி வரக்கூடிய இது சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர்டா இருப்போம். நெக்ஸ்ட் ஒன், அது வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதுக்கான ரெக்கவரி, ரீஹாபிலிட்டேஷன் மெஷர்ஸ் இது எல்லாமே நம்ம கொண்டுட்டு வருவோம் இல்லையா. ஸோ இதுதான் இருந்துட்டு என்னன்னு சொல்லுவோம்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சைக்கிள். ஃபைன். நெக்ஸ்ட் ஒன் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேசிக்கா எதை பார்ப்போம் அப்படின்னா, ஈவன் நீங்க சிலபஸ்ல பாத்தீங்கன்னாலும் தெரியும். ஸோ இவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன, அண்ட் அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் லிங்கேஜஸ் இன் அக்ரிகல்ச்சர்னா என்ன, இதை நம்ம பார்ட்டா பிரிச்சு படிச்சாவே நமக்கு ஆப்வியஸ்லி எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அப்ஸ்ட்ரீம், டவுன் ஸ்ட்ரீம். அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம்னா ஒரு விவசாயி ஒரு பொருளை விளைவிக்கிறாங்க, அதை போயிட்டு மார்க்கெட்ல செல் பண்றாங்க. இதுக்கான ஒரு இதை நம்ம என்ன வச்சுக்கிறோம்னா ஹார்வெஸ்ட் பண்றாங்க. ஹார்வெஸ்ட்னா
அறுவடை செய்யறாங்க, ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே அப்ஸ்ட்ரீம், ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே டவுன் ஸ்ட்ரீம். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஃபார் எக்ஸாம்பிள், ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஒரு அறுவடை செய்யறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல இருந்து என்னென்ன பண்ணுவாங்க, கடையில போயிட்டு ஒரு சீடு வாங்குவாங்க. ஸோ அந்த சீடு இருந்துட்டு ஜெனட்டிக்லி மாடிஃபைட் சீடா இல்ல நாட்டு விதையா, அதை பத்தி நம்ம படிப்போம். அண்ட் அந்த லேண்டுக்கு இரிகேஷன் கொடுப்பாங்க இல்லையா, ஓகே, இந்த பாசன வசதி, இரிகேஷன் என்ன டைப் ஆஃப் இரிகேஷன், கெனால் இரிகேஷனா, டியூப்வெல் இரிகேஷனா, ஓகே, இந்த கால்வாய் இருக்கு இல்லையா அதான் கெனால் இரிகேஷனா, இந்த மாதிரி நாம அதை பத்தி படிப்போம். அண்ட் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்றாங்களோ இது எல்லாமே அப்ஸ்ட்ரீம்ல வரும். டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா இருந்துட்டு இதை இருந்துட்டு கொண்டுட்டு போய் அவங்க மார்க்கெட்ல சேர்த்தணும் இல்லையா, அவங்க மார்க்கெட் எந்த மாதிரி இருக்கு, ஓகே, ஈநாம், ஏபிஎம்சி இதெல்லாமே இப்போ வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இருந்துட்டு ஏதாவது ஒரு பொருள் ஆர்டர் பண்றோம்னா ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான்ல போயிட்டு ஆர்டர் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி இப்போ ஃபார்மர்ஸ் அவங்களோட ப்ரொடியூஸ் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அப்லோட் பண்ணிடுவாங்க. அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இந்தியாவில் நீங்க எந்த பார்ட்ல இருந்து வேணாலும் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ வாட் இஸ் தட், அதை பத்தி படிப்போம். ஆர் லாஜிஸ்டிக்ஸ், இவங்க வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதை மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு இவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, ஓகே, எந்த மூலமா கொண்டுட்டு போறாங்க, இது எல்லாமே பாத்தீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம்ல வரும். ஓகே, அப் ஸ்ட்ரீம், டவுன் ஸ்ட்ரீம். ஸோ இதை பத்தி நம்ம அக்ரிகல்ச்சர்ல படிப்போம். அண்ட் இப்ப கூட நீங்க ரீசெண்டா இருந்துட்டு ஸ்மாக் இதை பத்திலாம் பார்த்திருப்பீங்க இல்லையா, இந்த வின்டர் சீசன்ல. எவ்ரி இயர் இன் வின்டர் சீசன் வி ஹியர் அபவுட் திஸ் வேர்ட் கால்டு ஸ்மாக். இட் இஸ் ரிலேட்டட் டு டெல்லி பொல்யூஷன். ஓகே, வின்டர் டைம்ல பாத்தீங்கன்னாவே டெல்லியில ரொம்ப ஒரு பனிமூட்டமா இருக்கும். உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு 10 மீட்டர்ல தள்ளி இருக்கக்கூடியவங்களை கூட உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு ரொம்ப இதாயிடும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஸ்மாக். ஸ்மாக்ங்கிறது ஒரு பிளெண்டட் வேர்ட் இந்த சென்ஸ், ரெண்டு வேர்டை பிளெண்ட் பண்ணியிருப்பாங்க. எஸ்எம்னா ஸ்மோக், ஓகே, ஓஜினா ஃபாக். ஸ்மோக் பிளஸ் ஃபாக் இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஸ்மாக். ஸ்மோக்னா தெரியும், புகை. அண்ட் ஃபாக் அப்படின்னா இந்த பனிமூட்டமா இருக்கும் இல்லையா, அதாவது மேகமூட்டம் மாதிரி நியர் கிரவுண்ட் கிளவுட தான் நம்ம ஃபாக்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் இருந்துட்டு நம்ம ஸ்மாக். ஸோ பேசிக்கலி எதனால டெல்லியில இந்த ஸ்மாக் பிரச்சனை வருது, எதனால எவ்ரி வின்டர் இந்த பிரச்சனை திருப்பி அக்கர் ஆயிட்டே இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு பேசிக்கான காரணம் இந்த ஸ்மாக் காஸ் பண்றது. இந்த ஸ்மோக் பேசிக்கலி இதை காஸ் பண்றது யாருன்னா, டெல்லியை ஒட்டி இருக்கக்கூடிய பஞ்சாப் அண்ட் ஹரியானா அங்க இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ். ஸோ நம்ம அறுவடை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்துட்டு ஒரு சில பிளான்ட்டோட இதெல்லாம் ரிமைன்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அறுவடை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த குச்சியா இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இப்போ ஃபார்மர்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா லேண்ட்லயே எரிச்சிடுறாங்க. எரிச்சதுக்கு அப்புறம் அது ஸ்மோக் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஸ்மோக் என்ன பண்ணும், இந்த மாதிரி டெல்லி பக்கத்துல தான் இருக்கு, அந்த ஏர் இருந்துட்டு இதை கேரி பண்ணிட்டு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஃபாக கூட சேரும். ஸோ இதுதான் டெல்லி பொல்யூஷனுக்கு முக்கியமான காரணம். ஓகே, ஸோ இது எதனால, ஏன் இது இப்படி நடக்குது, எதனால ஃபார்மர்ஸ்னால இதை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஓகே, ஏன் இன்னும் இந்த ஸ்டபிள் பர்னிங் இன்னும் நடைமுறையிலேயே இருக்கு, இது எல்லாமே நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் பத்தி நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ hope you are clear with these topics. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா ஈகோ சிஸ்டம் பற்றி பார்த்தோம். அண்ட் தென் வி saw about பயோடைவர்சிட்டி. ஓகே, டிஃப்ரெண்டான ஸ்பீஷஸ், அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன வழி, அது எதனால லாஸ் ஆகுது அதை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் பொல்யூஷன், அதுக்கப்புறம் கிளைமேட் சேஞ்ச், அதுக்கப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்த்தோம். அண்ட் தென் வி saw about அக்ரிகல்ச்சர், வாட்டுங்கிறத நம்ம ஜென்ரலாக பார்த்தோம். ஓகே, ஸோ hope you are clear with these topics and hope this class is useful to you. Thank you.